இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அரச குடும்பத்தை சேர்ந்தவரின் மெய்காப்பாளரால் உடற்பேறு குறைந்த இ-ஹெயிலிங் ஓட்டுநர் தாக்கப்பட்டது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அரச குடும்பத்தை சேர்ந்தவரின் மெய்காப்பாளர் ஒருவர் உடற்பேறு குறைந்த இ-ஹெயிலிங் ஓட்டுநரை முகத்தில் குத்தி தாக்கிய விவகாரம் குறித்து போலீஸ் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் கொராடா தலைவர் டத்தோசரி தக்கியுடின் ஹசான் வலியுறுத்தினார். தம்மை தாக்கியவருக்கு எதிராக வழங்கப்பட்ட புகாரை பாதிக்கப்பட்ட நபர் மீட்டுக் கொண்டாலும் விசாரணையை தொடரும் கடப்பாடு போலீசுக்கு உள்ளதாக கூறியுள்ள பசேர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் அப்துல் கரீமின் கூற்றுடன் தாங்கள் உடன்படுவதாகவும் அவர் கூறினார். சிவில் சட்டத்தின் கீழ் வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் சமரசத்தின்படி விசாரணையை நிறுத்தி தீர்வை காணலாம். ஆனால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வருகின்ற குற்ற செயல்கள் குறித்து புகார் அளிக்கப்படும் பட்சத்தில் அமலாக்க தரப்பு உரிய விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். எந்தவொரு சூழ்நிலையிலும் நிலை, செல்வாக்கு அல்லது அந்தஸ்து பார்க்காமல் அமலாக்க தரப்பு பொது அமைதிக்கு அரணாக இருக்கும் கடப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து நடவடிக்கையை எடுப்பதில் பாராபட்சம் காட்டினால் அது நிலைமையை மோசமாக்குவதுடன் உலகளவில் நாட்டின் தோற்றத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும். அது தவிர மக்களை தற்காப்பதோடு அனைவருக்கும் நீதியை உத்தரவாதப்படுத்துவதில் நடப்பு அரசாங்கத்தின் ஆற்றல் மீது அதிருப்திகளையும் நம்பிக்கையில்லாத சூழலையும் ஏற்படுத்திவிடும் என தக்கியுடின் ஹசான் எச்சரிக்கை விடுத்தார். வெளிநாட்டில் தாம் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படும் பில்லியன் கணக்கான பணத்தை ஏழைகளுக்கு தானமாக வழங்க தாம் தயார். ஆனால் அந்த பணம் இருக்கின்ற இடத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமக்கு தெரிவிக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமட் நக்கலாக தெரிவித்துள்ளார். பில்லியன் கணக்கான பணத்தை திருடியவர்கள் அந்த பணத்தை ஏழைகளாக உள்ள மலாய்க்காரர்களுக்கு உதவ வேண்டும் என அன்வார் கூறுகிறார். அந்த பணத்தை ஏழைகளுக்கு வழங்க தாம் தயார். ஆனால் அந்த பணம் எங்கே இருக்கின்றது என்பது தமக்கு தெரியவில்லை. பணம் இருக்கின்ற இடம் குறித்து அன்வார் தமக்கு கொஞ்சம் விளக்கம் அளிக்க வேண்டும். சுவிட்சர்லாந்தில் அப்பணம் இருக்குமானால் அன்வாருடன் சென்று அதனை மீட்டு வர தாம் தயாராக இருப்பதாக 98 வயதாகும் மகாதீர் கூறினார். ஒருவேளை வெளிநாட்டிலுள்ள பொருளகங்களில் தமக்கு கணக்குகள் இல்லாவிட்டால் அரசாங்கத்தின் பில்லியன் கணக்கான பணத்தை தாம் களவாடி இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கான அடிப்படை ஆதாரம் குறித்து அன்வார் நீதிமன்றத்தில் பதிலளிப்பாரா? அவரால் பதிலளிக்க முடியாது என்றால் தமக்கு எதிராக அடிப்படையற்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதை அன்வார் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மகாதீர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் பெரும் சவாலை எதிர்நோக்கினாலும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அடைவு நிலை சிறந்த முறையில் உள்ளதாக அம்னோ மூத்த தலைவர் தான் ஸ்ரீ தங்கு ரசாலி ஹம்சா புகழ்ந்துரைத்துள்ளார். ரிங்கிட்டின் சரிவு, பணவீக்கம் உயர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சினை அன்வாருக்கு முதன்மையான பிரச்சினையாக உள்ளது. குறிப்பாக புறநகர் பகுதிகளுக்கு கோலாலம்பூர் போன்ற நகர்ப்புற பகுதிகளில் இருந்து பொருட்களை கொண்டு வர வேண்டியுள்ளதால் அதிக செலவாகின்றது. அங்கு வாழ்கின்ற மக்கள் வாழ்க்கை செலவின அதிகரிப்பை உணருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சீர்திருத்த கொள்கைகள் குறித்து வாக்குறுதிகளை அளித்திருந்த அன்வார் அதனை தற்போது அமலாக்க செய்வதில் தோல்வி கண்டுள்ளதாகவே பார்க்கப்படுகின்றார். ஒருவேளை சில சீர்திருத்த கொள்கைகள் முழுமையாக ஆராயப்பட வேண்டியிருக்கலாம். அது குறித்து அவர் மக்களிடம் பேச வேண்டும். அவர் கொண்டு வர விரும்பும் மாற்றங்கள் மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும். அன்வாரால் மட்டுமே தனியொருவராக மக்களின் பிரச்சினைகளை தீர்த்துவிட முடியாது. அவரது தலைமையிலான அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் அந்த கடப்பாடு உள்ளதாக குவாமுசாங் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான தங்கு ரசாலி ஹம்சா வலியுறுத்தினார். செலாங்கூர் தஞ்சோங்காராங் நாடாளுமன்ற தொகுதியில் எப்போது இடைத்தேர்தல் நடத்தப்பட்டாலும் பெர்சத்து கட்சியே அங்கு வெற்றி பெறும்.
முன்பொரு காலத்தில் அம்னோவின் கோட்டையாக திகழ்ந்த அத்தொகுதி தற்போது தங்களுக்கு வைப்பு தொகையுடைய தொகுதியாக விளங்குவதாக பெர்மாத்தாங் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் பெர்சத்து தஞ்சோங்காராங் தொகுதி இடைக்கால தலைவருமான நூருல் ஷாஸ்வானி நோ தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் சட்டமன்ற தொகுதியில் தஞ்சோங்காராங் நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழ் உள்ள பெர்மாத்தாங், சுங்காய் பூரோங் ஆகிய இரு சட்டமன்ற தொகுதிகளில் பரிகத்தா நேஷனல் பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆகையால் இடைத்தேர்தல் நடைபெற்றால் தங்கள் வசமுள்ள இரு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து நிரந்தர வாக்குகள் தங்கள் கூட்டணிக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நூருல் ஷாஸ்வானி கூறினார். பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவை வழங்கியதற்காக தஞ்சோங்காராங் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் ஜுல்கேஃப்ரி ஹனாஃபி விளக்கம் அளிக்க கோரி பெர்சத்து கட்சி 2 வார கெடுவுடன் அவருக்கு கடிதத்தை அனுப்பியிருந்தது. இன்றுடன் அந்த காலக்கெடு முடிவடைவதால் அவர் உரிய பதிலளிக்கவில்லை என்றால் பெர்சத்து கட்சியில் அவரது உறுப்பினர் தகுதி பறிபோவதோடு அவரது தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என கூறப்படுகின்றது. இலக்கிடப்பட்டவர்களுக்கு டீசலுக்கான உதவித்தொகையை வழங்கும் திட்டம் இவ்வாண்டு அமலாக்கம் காண்பதற்கான ஆரூடத்தை 2வது நிதி அமைச்சர் டத்தோசரி அமீர் ஹம்சா அசீசான் வெளிப்படுத்தியுள்ளார். உரிய தரப்பினருக்கு அந்த உதவித்தொகை முறையாக சென்று சேர்வதை உறுதிப்படுத்த அனைத்து அமைச்சுகள், அரசு நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து அத்திட்டம் அமுல்படுத்தப்படும் என அவர் கூறினார். குறிப்பாக டீசலை கடத்தும் நடவடிக்கைகளை முறியடிக்கவும் அதிக ஆதாயத்தை பெறுவதற்காக வியாபாரிகள் அவற்றை பதுக்கி வைப்பதை தடுக்கவும் அமலாக்க ரீதியிலான நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என்றார் அவர். அண்மைய காலமாக நாட்டில் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல்களை கடத்தும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதால் நாட்டிற்கு பேரிழப்பு ஏற்பட்டு வருகின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டில் டீசலுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை 1.4 பில்லியன் வெள்ளியாக இருந்த வேளை 2019ஆம் ஆண்டில் அது 10 மடங்கு அதிகரித்து 14.3 பில்லியன் வெள்ளியாக பதிவாகியுள்ளது. மலேசியாவை விட அண்டை நாடுகளில் டீசல் விலை அதிகமாக உள்ளதால் நம் நாட்டிலிருந்து டீசல்கள் கடத்தி செல்லப்படுகின்றன. அதற்கு முற்றுப்புள்ளியை வைக்கவே அரசாங்கம் இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டும் டீசலுக்கான உதவித்தொகையை வழங்க முடிவெடுத்திருப்பதாக அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டெக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. பள்ளிகளில் ஆசிரியர்கள் நிர்வாக ரீதியிலான பணிகளை அதிகம் மேற்கொள்வதால் வகுப்பறைகளில் மாணவர்களுக்கு கல்வியை போதிப்பதற்கு போதிய நேரமில்லாத சூழலை எதிர்நோக்கி வருகின்றனர். பல்வேறு ஆவணங்களை தயார் செய்யும் வேலைகளுக்காக அதிக நேரத்தை செலவிடுவதால் பெரும்பாலான ஆசிரியர்கள் அதிகமான வேலை பளுக்களை கொண்டிருப்பதாக உணர்கின்றனர். அதிலும் சில வேலைகள் ஆசிரியர்களுக்கு தேவையற்றது என மெக்பி எனப்படும் மலாக்காவை சேர்ந்த கல்விக்கான பெற்றோர்களின் நடவடிக்கை பணிக்குழுவும் பேஜ் எனப்படும் கல்விக்கான பெற்றோர் நடவடிக்கை பணிக்குழுவும் தெரிவித்துள்ளன. தேவையற்ற நிகழ்ச்சிகள், ஆவணங்கள் தயாரிப்பு, புறப்பாட நடவடிக்கைகள் காரணமாக ஆசிரியர்கள் அவர்களது அடிப்படை வேலையான மாணவர்களுக்கு கல்வி போதித்தலை நடத்த முடியாமல் தவிக்கின்றனர். ஆகையால் நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆசிரியர்களுக்கு உதவியாளர்களை அரசாங்கம் நியமிக்க வேண்டும். அப்போதுதான் ஆசிரியர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் மாணவர்களுக்கு கல்வி போதிக்க முடியும் என அவ்விரு பணிக்குழுவினரும் கூறுகின்றனர். திரங்கானு சத்தியுவில் 2 வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய 71 வயது முதியவர் பலத்த காயம் காரணமாக உயிரிழந்தார். அவருடன் பயணித்த அவரது 14 வயது மகன் சிராய்ப்பு காயங்களுடன் உயிர் தப்பினார். நேற்று மாலை மணி 5:10 அளவில் கம்போங் சாலோக் கடாய் எனும் இடத்தில் அம்முதியவர் சாலையை கடக்க முயன்றபோது புரோட்டோன் சாகா FL வாகனமோட்டி அவரை மோதியதாக சத்யு மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டன்ட் புர்ஹானுடின் முஸ்தபா தெரிவித்தார்.
அவ்விபத்தில் அம்முதியவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் செத்தியு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். அதனையடுத்து அச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக புர்ஹானுடின் முஸ்தபா கூறினார். ட்ரெய்லர் லாரி விரைவு பேருந்து இடையிலான சாலை விபத்தில் பேருந்து ஓட்டுநரும் அதில் பயணித்த 4 பயணிகளும் காயங்களுக்கு இலக்காகினர். இன்று காலையில் தெற்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 290வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த அந்த விபத்து குறித்து காலை மணி 5:16 அளவில் தகவலை பெற்ற சிம்பாம்புலாய் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தொடக்க கட்ட விசாரணையில் ஒரு கைக்குழந்தை, 3 சிறார்கள் உட்பட 25 பயணிகளுடன் வந்திருந்த விரைவு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ட்ரெய்லர் லாரியை பின்னால் இருந்து மோதியுள்ளது தெரியவந்துள்ளது. அதில் பேருந்து ஓட்டுநர் சிக்குண்ட நிலையில் தீயணைப்பு மீட்பு படையினர் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி ஓட்டுநரை மீட்டு முதலுதவி சிகிச்சையை வழங்கினர். காயமடைந்த பயணிகள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட வேளை எஞ்சிய பயணிகள் வேறு விரைவு பேருந்தின் வழி அவரவர் இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.